அடுத்த வாரம் நாமினேஷன் பண்றதுக்கான நல்ல நாள் பார்க்க சொல்லி ஜோசியர்கிட்ட சொல்லியிருக்காத்த. அவர் தேதி சொன்னதும் வேட்புமனு தாக்கல் பண்ணிட வேண்டியது. தாராளமா பண்ணியா? சரியாத்தா? ஒண்ணுலப்பா, தமிழ்ச்செல்வி கூட காலேஜ்ல ஜெனின்னு ஒரு புள்ள கூட படிக்குதுப்பா. சரி. அந்த பொண்ணு அதே காலேஜ்ல கேண்டீன் நடத்துற சக்தின்னு ஒரு பையனை விரும்புது போல இருக்கு. அந்த பையனும் ஜெனியை விரும்புறானா. ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஜெனியோட அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பேசிட்டதாவும் ஜெனியை காலேஜுக்கே வரவிடாம வீட்டுல பூட்டி வச்சிருக்கிறதாவும் தமிழ்ச்செல்வி சொல்றாப்பா. நம்மளால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழியில உதவி பண்ண முடியுமான்னு தமிழ்ச்செல்வி என்கிட்ட கேட்டா, அதான்ப்பா உங்ககிட்ட அதை பத்தி கேட்கலான்னு தமிழை கூட்டு வந்தாப்பா. என்ன இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எப்படி மாமா தலையிட முடியும்? நீ ஜெனின்னு சொல்ற, அதுலயே அந்த புள்ள என்ன மதம்னு நல்லா தெரியுது. சக்தின்ற பையனுக்கு உங்க பொண்ணு ஜெனியை கட்டி கொடுங்கன்னு எப்படி கேட்க முடியும்? அவங்க குடும்பத்துக்கு சில வெறுப்பு கட்டுப்பாடு எல்லாமே இருக்கும் தானே. மாமாவை போய் இதுல என்ன பேச சொல்ற நீ? இல்ல சின்னம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு. அத இந்த காலத்துல யாரு ஜாதி மதம்லாம் பாக்குறா? அதை பாக்குறவங்களும் இருக்காங்க சேது. நான் பாத்துக்கிறேன். நீங்க காலேஜுக்கு புறப்படுங்க. நீ போய் வெளியில வந்துறியா? போயிட்டு வாங்க. இந்த விஷயத்துல நீ தலையிட வேணாம்னு சொல்ற, அதை யாராச்சும் மதிக்கிறாங்களான்னு பாத்தியா? இந்த விஷயத்துல என் பேச்ச கேட்கல. இவங்க சீரழிய தான் போறாங்க. நீ வேணும்னா பாரு, நான் பாத்துக்கிறேன். நீ பாரு, நீ அப்படி ஏதாச்சும் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என் புள்ள வந்து எனக்கு தகவல் சொல்லிடுவா. அப்புறம் நேரா புறப்பட்டு நான் இங்கிட்டு வந்துருவேன். புள்ள தகவல் சொல்லிடுவா? எந்த புள்ள வந்து தகவல் சொல்லுவா? இப்போ வயித்துல இருக்க என் புள்ளதான். எனக்கு என் பிள்ளைக்கு நடுவுல அது என்னமோ சொல்லுவாங்களே, வேவ்லென்த், ஒரு அலையை எங்களுக்குள்ள உண்டு பண்ணி வச்சிருக்கோம். அண்ணா, நீங்க பெரிய இடத்த சேர்ந்தவங்க. உங்களால என் காதலுக்கு உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்கண்ணே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேண்ணே. நான் சத்தியமா ஜெனியை நல்லபடியா காப்பாத்துவேன். கையெடுத்துலாம் கும்பிட்டுக்கிட்டு சக்தி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னைக்கு காலையில உங்க விஷயமாதே அப்பா கிட்ட நாங்க பேசியிருக்கோம். ஜெனியோட குடும்பத்துக்கிட்ட விசாரிச்சு தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்லதே நடக்கும்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத, சரியா?